There is a
சிலுவை சுமந்தார் சுவாபமானார் தெரிந்து கொள் மனமே வந்தார் சிலுவை சுமந்தார் சுவாபமானார் தெரிந்து கொள் மனமே சீடன வந்தானே சீடன வந்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் மனமே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் மனமே சிலுவை சுமந்தார் சுவாபமானார் தெரிந்து கொள் மனமே சீடன் வந்தானே சிலுவை சுமந்தார் சுவாபமானார் தெரிந்து கொள் மனமே சீடன் வந்தானே சீடன் வந்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கர்த்தர் நாம் கேட்காமலேயே நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம சீசர்களாக நாம் இருக்கணும். நாம் கேட்காமலேயே நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும். நமக்கு வருகிற ஆபத்துகளிலே, நமக்கு வருகிற பாதிப்புகளிலே நம்ம தேவனை கேட்காமலேயே ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடாமலேயே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். இல்லை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு சீசர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறோம். ஒரு சீசனாக நம்ம இருந்தால் தான் நமக்கு வருகிற ஆபத்தில் நம்ம கேட்காமலேயே நம்ம தேவன் என்ன செய்ய முடியும்னா நம்மளை தேவன் நம்ம வருகிற ஆபத்துகளிலே நம்மளை காப்பாற்ற முடியும். இல்லை நம்ம கேட்காமலேயே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் முன் வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்டு நம்ம ஆண்டவரை கேட்டு நமக்கு உதவி செய்கிறது ஒரு பகுதி. ஆண்டவரை நம்ம கேட்காமலேயே நமக்கு உதவி செய்வது மற்றொரு பகுதி. இன்னைக்கு ஆண்டவரை கேட்டு உபவாசம் பண்ணி அழுது ஆண்டவரே கெஞ்சி நம்ம கத்தி கதறி மண்டிட்டு மன்றாடி மாரடித்து புலம்பி அதுக்கப்புறம் தேவன் கிரியை செய்கிறது ஒரு பகுதி. ஆனால் இது எதுவுமே நம்ம செய்யாமல் நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற போராட்டம், நமக்கு வருகிற நெருக்கங்கள், இல்லை நமக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்தில் நாம் கேட்காமலேயே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். நமக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில், ஆபத்தான ஒரு நேரத்தில், இக்கட்டான ஒரு நேரத்தில், இடுக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான நிலைமையில நாம் இருக்கும்போது நாம் தேவனை கேட்காமலேயே அந்த ஆபத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கப்பா, எங்களை பாதிப்படுத்த விடுதலையாக்குங்க, நெருக்கம் சந்திக்க விடுதலையாக்குன்னு சொல்லி நம்ம கேட்காமலேயே தேவனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா உதவி செய்ய விரும்புகிறார். நாம் கேட்காமலேயே நாம் உதவி செய்ய கர்த்தர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். மத்திய 14ஆம் அதிகாரத்தில் மத்திய 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் எழுத்து திருப்பினீங்கன்னா மத்திய 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால்
அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். எதுக்கு வந்தார் அப்படின்னா, அந்த எதிர்காற்றா இருந்து அவங்க தண்டு என்ன செய்யறாங்க, இரவெல்லாம் அவங்க போராடுறாங்க. ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அவங்க சந்திக்க போறாங்க. ஒரு மிகப்பெரிய நெருக்கத்துக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. இந்த நெருக்கத்துல ஆண்டவர் அவங்க கேட்டு உதவி செய்ய வருகிறார். 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேருக்கும் நெருக்கம். 12 பேர் ஒரு ஆள் கூட என்ன செய்யல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கூட என்ன செய்யலைன்னா கேட்கவே இல்லை. ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. ஆனாலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, தேவ ஜனங்களுக்கு அந்த ஜனத்துக்கு தேவன் அவன் இருக்கிற நெருக்கத்துல அவன் சந்திக்கிற ஆபத்துல இருந்து அவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா விடுதலையாக்க விரும்புகிறான். ஆனா மேல நீங்க பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து 13வது வசனத்துல கூட கேட்டு படவேறி போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, இங்க என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வாயினால விருப்பத்தை தெரிவிக்கலாம், வாழ்க்கையில விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. யாரு? ஜனங்கள் எல்லாரும் எதுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம் அப்படின்னா, ஆண்டவர்களை சுகமாக்கணும், ஆண்டவர்களை விடுதலை ஆக்கணும். கர்த்தர் நம்மளை சுகமாக்கணும், விடுதலையாக்கணும், அற்புதம் செய்யணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும் என்றது ஒண்ணு. வாயினால் நம்ம கேட்கலாம், மற்றொரு வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நம்ம கேட்கலாம். வாயினால் நம்ம தெரியப்படுத்தலாம், அது வாழ்க்கையில் நம்ம தெரியப்படுத்தலாம். இங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வாயினால கேட்கல, ஆனா வாழ்க்கையில என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு தெரியப்படுத்தினாங்க. என்னது? நான் ஒரு ப்ராப்ளத்தோட கூட இருக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனையோட கூட இருக்கிறோம், எங்களை என்ன செய்யுங்க, எங்களை சுகமாக்குங்க, எங்களை எப்படியாச்சும் விடுதலை ஆக்குங்க என்பதை ஆண்டவர் அவங்க செய்கையின் மூலமாக அறிந்து கொண்டு அந்த ஜனங்களை என்ன செய்கிறாங்கன்னா விடுதலை ஆக்குறாங்க. ஆனா இங்க சீசர்களை பார்க்கிறோம், ஒரு ஆள் கூட வாயினாலையும் அவங்க உதவி கேட்கல, வாழ்க்கையினாலையும் உதவி கேட்கல. இரவெல்லாம் போராடுறாங்க, நடு ஜனமும். இரவெல்லாம் சாயங்காலம் இருந்து விடியற்காலம் வரைக்கும் பயங்கரமா போராடுறாங்க. எதிர்காற்று, தப்பிக்க வழியே கிடையாது, மனுஷர்கள் உதவியே கிடையாது, யாரும் உதவி செய்ய முன்வரவும் முடியாது, உதவி செய்ய போகவும் முடியாது, நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் மேல பார்க்குறோம், ஜனங்கள் எல்லாரும் சாதாரணமா இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, வந்தாங்க. ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? தன்னுடைய விருப்பத்தை ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்யறாங்க, தேவனுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஐயா, நாங்க பலவீனமா இருக்கிறோம், நாங்க சுகவீனமா இருக்கிறோம், நாங்க வியாதியா இருக்கிறோம், எனக்கு சுகமாக என்பது வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க, தெரியப்படுத்தினாங்க. இப்ப தேவன் வாழ்க்கையில தெரியப்படுத்த பார்த்தாரு. அதை பார்த்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் எல்லாரையும் சுகமாக்குறார். இது ஒரு பகுதி. ஆனா சீசர்களை பார்க்கிறோம், சாயங்காலம் இருந்து விடியற் காலம் வரைக்கும் எதிர்காற்று, நடுக்கடல், பயங்கர போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யவே இல்லை, வாயினாலையும் தெரியப்படுத்தல, வாழ்க்கையினாலும் தெரியப்படுத்தல. இப்ப தேவ சமூகத்தில் நம்ம கேட்டு பெறுவது ஒரு பகுதி. நம்ம கேட்காம, அது வாயிலையும் கேட்கல, நம்ம வாழ்க்கையும் என்ன செய்யல, நம்ம கேட்கல. நம்மளோட தேவைகளை தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தவே இல்லை. ஆனால் நம்ம தேவைகள் இருக்கிறது, நமக்கு அவசரம் இருக்குது, நமக்கு ஆபத்து இருக்குது, நமக்கு நெருக்கடிகள் இருக்குது, நமக்கு கஷ்டம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யல, அதை தேவனுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஆனால் அப்படி தெரியப்படுத்தாத நேரத்திலும் கூட நமக்கு தேவன் நம்ம கேட்காமலேயே நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா முன்வர விரும்புகிறார். புரிஞ்சு ஒரு பகுதி ஜனங்க தேடி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? கால்நடையா வந்தாங்க. ஆண்டவர் பார்த்த மனதுரிக அவங்க என்ன செஞ்சாங்க, சுகமாக்குறாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க பலவீனமா இருக்கிறதையும் சுகவீனமா இருக்கிறதையும் வியாதியா இருக்கிறதையும் தேவன் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு விதத்துல தெரியப்படுத்திக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல வாயினால அவங்க தெரியப்படுத்தல,
பட் அவங்க செய்ய என்ன செஞ்சிச்சு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த தேவை என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என்ன விடுதலை ஆக்குங்க, என்ன சுகமாக்குங்க என்பதை அவனுடைய செய்கைகள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அந்த செய்கையை ஆண்டவர் பார்த்தாரு. அவன் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா உதவி செஞ்சு அற்புதம் செஞ்சு அனுப்பிட்டாங்க. ஆனால் மற்றொரு கூட்டம் இருக்குது, அங்கே அதே ஜனங்க இருக்கிறாங்க, நடுக்கடல் இருக்கிறாங்க, பயங்கர போராட்டத்தில் இருக்கிறாங்க, பயங்கர பிரச்சனை இருக்கிறாங்க, யாருமே உதவி செய்ய முடியாது, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவன் சூழ்ந்து நிற்கும் போது, பட் அந்த இடத்துல 12 பேர் இருக்கிறாங்க, பழக்கப்பட்டவங்க, ஜெபம் பண்றவங்க, எல்லாருமே தெரியும், ஆண்டவரை கூப்பிட்டா தெரியும், கூப்பிடணும். ஆனால் எந்த விதத்திலுமே அவங்க என்ன செய்யல, தன் தேவைகளையோ தன் பிரச்சனைகளையோ தன் போராட்டங்களையோ தன் நெருக்கத்தையோ யாருக்கு தெரியப்படுத்தவே இல்லை, தேவனுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஆனால் அப்படி தெரியப்படுத்தாத போது கூட, அவரை கூப்பிடாத போது கூட, அவரிடத்துல ஜெபிக்காத போது கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். யாக்கோபு 4:1-2-3 பார்த்தீங்கன்னா, அதில் 1 விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிற கூட்டம், 2வது விண்ணப்பம் பண்ணி பெறாமல் இருக்கிற கூட்டம். ஒன்று என்ன செய்யல, யாக்கோபு 4:1-2-3 பார்த்தீங்கன்னா அது 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் என்ன கூட்டம், விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிற கூட்டம். அது தேவனுக்கு என்ன செய்யல, தன் வாயினாலையும் தெரியப்படுத்துற, வாழ்க்கையிலும் தெரியப்படுத்துற. மற்றொரு கூட்டம் என்ன, வாயினாலையும் தெரியப்படுத்துது, வாழ்க்கையிலும் தெரியப்படுத்துது. 2 கூட்டம். நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் போனதுனாலே அதை சித்திக்காமல் போயிடுச்சுட்டாங்க. 2வது நீங்க என்ன செய்யணும், சுய இச்சைப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே தகாத விதம் என்ன செய்றீங்க, விண்ணப்பம் பண்றதுனால உங்களுக்கு அது சித்திக்காம போயிடுச்சுங்க. ஆக மொத்தம் என்ன, ஒரு கூட்டம் கேட்டும் பெறல, ஒரு கூட்டம் கேட்காமலையும் பெறல. அப்படின்னா இப்போ சீசர்கள் பார்க்கிற முதல் கூட்டம் வாழ்க்கையில கேட்டுச்சு, அற்புதம் செஞ்சுட்டாரு. 2வது கூட்டம் என்ன செய்யல, வாயிலையும் கேட்கல, வாழ்க்கையிலும் கேட்கல. யாரு, சீசர்கள் இல்லையா. மத்தேயு 14 ஒரு கூட்டம் என்ன, வாழ்க்கையில தெரியப்படுத்தினாங்க, அற்புதம் செஞ்சுட்டாங்க. இப்போ யாக்கோபு 4 என்ன, 1 விண்ணப்பம் பண்ணாம போற கூட்டம், ஜெபிக்காம போற கூட்டம், தன் தேவைகள் தேவனுக்கு தெரியப்படுத்தல, அதனால அவனுக்கு என்ன செய்யல, சித்திக்கலன்றாங்க. 2வது என்ன, கேட்கறீங்க ஆனா தகாத விதமா நீங்க கேட்கறவங்க என்ன செய்ய மாட்டேன், நீ கேட்கறத செய்ய மாட்டேன், போங்க பண்ணிட்டார். ஆக மொத்தம் கேட்டவனுக்கும் செய்யல, கேட்காதவனுக்கும் செய்யல, கேட்டவனுக்கும் செய்யல, கேட்காதவனுக்கும் செய்யல. ஏதோ யாக்கோபு 4:1-3 வரைக்கும் இல்லையா, கேட்டவனுக்கும் செய்யல, கேட்காதவனுக்கும் செய்யல, ஆக மொத்தம் யாருக்குமே ஒண்ணுமே செய்யல. ஆனா இந்த ஆண்டவர் மத்தேயு 14 தன் தேவைகளை தேவனுக்கு வாழ்க்கையை தெரியப்படுத்தினாங்க, அவங்களுக்கு செஞ்சுட்டாங்க. ஆனா மறுபக்கம் என்ன, கேட்கல தானே, அப்ப கேட்கல என்ன செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது இல்லையா. ஆனா கேட்காமலே ஒருத்தர் தேவன் என்ன செய்ய முடியும்னா உதவி செய்வதற்கு முன் வராது. இன்னைக்கு நம்ம கேட்டு அழுது புலம்பி போராடி உபவாசம் பண்ணி வாங்கிறது ஒரு பகுதி. ஆனா நம் தேவைகளையோ நம் நெருக்கங்களையோ நம்ம கஷ்டங்களையோ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமலேயே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வருவது மற்றொரு பகுதி. யாக்கோபு 4 2 கூட்டத்துக்கு என்ன செய்யல, கேட்கறவனுக்கும் கொடுக்கல, கேட்காதவனுக்கும் கொடுக்கல இல்லையா. மத்தேயு 14 கேட்கறவனுக்கு கொடுக்கிறார். எதுல கேட்டா, அவன் வாயில கேட்கறான், வாழ்க்கையில என்ன செய்யறான், வாழ்க்கையில கேட்கறான். அந்த வாழ்க்கையில கேட்டவனுக்கு தேவன் என்ன செஞ்சுட்டார். ஆனா மற்றொரு கூட்டம் என்ன, அவன் கேட்கவே இல்லை. அப்ப யாக்கோபு 4 படியே என்ன செஞ்சிருக்க கூடாது, கேட்காதவங்க செஞ்சிருக்க கூடாது. அதான யாக்கோபு 4, நீங்க கேட்கலப்பா அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 12 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரை பத்தி தெரியும், ஜெபிச்சா அற்புதம் செய்வார்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா என்ன செய்யல, ஒரு ஆள் கூட என்ன செய்யவே இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மத்திய 8 அவங்க என்ன செய்யறாங்க, அற்புதங்கள் பெற்றிருக்கிறாங்க, 5-6 அற்புதங்கள் பெற்றிருக்கிறாங்க, அதிசயங்களை பெற்றிருக்கிறாங்க, இப்படி நிறைய நன்மையை பெற்றிருக்கிறாங்க. எங்க இந்த சீசர்கள் இல்லையா, எல்லாரும் படகு தேசம் முன்னாடி படகேறாரு, பின்னாடி போய் ஜனங்களை சீசனுங்க படகேறாங்க. உடனே காற்று பயங்கர கடலா மோது, பயங்கர கடலா இருக்குது, பயங்கர அலையா இருக்குது. உடனே சீசன் ஆண்டவர் எழுப்புறாங்க, ஐயா எனக்கு காப்பாத்துன்றாங்க. உடனே எழுந்தாரு, காற்றை கலை அதட்டினாரு, எல்லாம் அமைதியாகி போச்சு இல்லையா. இது ஒரு அனுபவம் இல்லையா. எது மத்த 8ஆம் அதிகாரம் இது ஒரு அனுபவம் இல்லையா. என்ன அனுபவம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22 பாருங்க, 23 அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார்.
அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். அதற்கு அவர், ஏன் பயப்படுன்னு சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு? இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் உடனே நமக்கு செய்வார் அப்படின்ற அனுபவம் யாருக்கு இருக்கு? சீசர்களுக்கு இருக்கு இல்லையா? ஏற்கனவே அனுபவத்துக்கு கடந்து வந்துட்டாங்க. நம்ம ஜோமனுக்கு நம்ம ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அற்புதம் செய்யறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப மத்திய 14 என்ன செஞ்சிருக்கணும்? இதே ப்ராப்ளம் தான் அங்கேயும் இருக்குது. இதே ப்ராப்ளம் தான் அங்கே இருக்குது. ஆண்டவர் இருக்கும் போதே எழுப்பினார்ல. அப்ப இல்லாத போது என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டுருக்கணும். ஐயா என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, நான் காப்பாத்துங்க, என் ஆபத்தை விடுதலை இருக்குங்க அப்படி கூப்பிட்டுருக்கணும் தானே. ஆனா அது கூப்பிடவே இல்லை. இங்க கேட்ட பிறகு தானே செய்யறாரு, எல்லாம் அற்புதம் செய்யறாரு இல்லையா? ஆனா மத்திய 14 என்ன, கேட்காமலேயே தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா நமக்கு உதவி செய்ய வரணும். ஒருவேளை காலகட்டம் நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம், அந்த பண்ணி செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க அப்படி கேட்பது தவறு அல்ல, நான் தப்புன்னு சொல்லணும். பட் அது ஒரு ஆரம்ப கட்ட அனுபவத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பிள்ளைகள் வந்து அப்பாட்ட கேட்கலாம், இப்படி செய்யுங்கப்பா அந்த விதம் செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா வளர்ச்சிகள் வரும்போது நாம் கேட்காமலேயே கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கிரியை செய்யணும். தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கேட்கும் போது நம்ம கேட்டு கத்த உதவி செய்யறது ஒரு பகுதி. கத்தது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை, அது அக்கிரமம் இல்லை, ஒன்று அது தவறு கிடையாது. மாறா என்ன, நம்முடைய தேவைகளை நம் நெருக்கங்களை நாம் கேட்காமலேயே நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம நெருக்கங்கள் இருந்து கத்த நம்ம உதவி செய்ய வரணும். அதுதான் உன்னதமான ஒரு அனுபவம். அப்ப இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு? சீசர்களுக்கு இருக்குது. ஒரு நெருக்கடி வந்துச்சா நம்ம ஜோம் பண்ணலாம், கத்த என்ன செய்வார்? அற்புதம் செய்யறார். மேல பார்த்தாக்க பேதுரு மாமி சுகமா இருக்கிறாங்க, ஐயா வாங்கன்னு கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு போனாரு, சுகமாக்குறார். நான் சொன்ன 100 அதிபதி வந்தா வேலைக்காரங்க ஜோம் பண்ணா கதை சுகமாக்குறார். குஷ்டரோகி வந்தா ஆண்டவரோட ஜோம் பண்ணா கதை சுகமாக்குறார். இப்ப சீசர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஆண்டவருடைய ஜனங்களா இருந்தாலும் கேட்ட அற்புதம் செய்யறார். ஆண்டவர் அறியாத ஜனங்களா இருந்தாலும் ஆண்டவரை கேட்டா அற்புதம் செய்கிறார். சீசர்களா இருந்தாலும் கேட்டா அற்புதம் செய்கிறார். குஷ்டரோகி யாரு? ஜனங்கள்ல ஒரு ஆள் இல்லையா? மற்ற 8ல் இந்த 3 நடக்குது இல்லையா? எதனால? முதல்ல அற்புதம் யாருக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா, குஷ்டரோகி அற்புதம் செய்யறான் இல்லையா? இது ஜனங்களில ஒரு ஆள். அப்ப ஜனங்களா இருந்து, அதாவது தேவ ஜனங்களா இருந்து அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டா அற்புதம் என்ன செய்யறார்? ஆண்டவர் செய்யறார். இது அவர் கண் கூட பாக்குறாங்க. யாரு? சீசர்கள். 2வது என்ன, ஆண்டவரை அறியாத ஒருவன் 100க்கு அதிபதி. ஆண்டவரே அறியாத ஒருவன் 100க்கு அதிபதி. அவன் வந்து என்ன செய்யறான்? ஐயா நீங்க வரவே தவிர சொல்லுங்க ஐயா, சோமன் சுகமாயிடும் அப்படின்றான். சரி போப்பா சுகமாயிட்டன உடனே அவன் சுகமாயிட்டான். உடனே பேதுரு மாவி பார்க்கறாங்க, சீசரை கூப்பிடுறாங்க, ஐயா வாங்க, இங்க ஒரு ஆண்டி என்ன செய்யறாங்க, படிமனுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. போனாரு, கையை வச்சாரு, சுகமாயிட்டான். இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு? சீசர்களுக்கு இருக்கு. ஜனங்களா இருந்து கேட்டாலும் அற்புதம் செய்யறாங்க. தேவனை அறியாத ஜனங்களா இருந்து கேட்டாலும், ஜனங்கள் அர்த்தம் தேவ ஜனங்களா இருந்து கேட்டாலும் அற்புதம் செய்யறாரு. தேவ ஜனங்களா இல்லாம கேட்டாலும் அற்புதம் செய்யறாரு. சீசர்களா இருந்து அவர் கூட இருக்கிறதுனால சீசர்களா இருந்து கேட்டாலும் அற்புதம் செய்யறார். ஆக மொத்தம் என்ன, நம்ம கேட்டா கர்த்தர் அற்புதம் செய்வான்னு யாருக்கு தெரியும்னா சீசர்களுக்கு தெரியும். இவங்களை கேட்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யறாரு? இவங்க யாருக்கு மற்றவங்களுக்கு சொன்னாலும் கேட்கிறாரு, இவங்களுக்கு கேட்டாலும் செய்யறாரு இல்லையா? இந்த 4 அனுபவம் யாருக்கு இருக்கு? சீசர்களுக்கு இருக்கு. உண்மையான அனுபவம் தேவ ஜனங்களா இருந்து கேட்டா ஆண்டவர் கிரியை செய்யணும். 2வது என்ன அனுபவம்? தேவ ஜனங்களா இல்லை அப்படின்னா கூட, அவங்க வாழாம இல்லை, தேவ ஜனங்களா இல்லாம இருந்தா கூட கேட்டா ஆண்டவர் அற்புதம் செய்யணும். 3 என்ன, சீசர்கள் மற்றவங்களுக்கு ஐயா அவங்களுக்கு அவளை சுகமாக்குங்க அப்படின்னு சொன்னா கூட தேவன் என்ன செய்யறார்? அவங்கள தேவன் சுகமாக்குறார். 4வது என்ன, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா அப்படின்னு கேட்டா கூட அவங்களுக்கு என்ன செய்யறார்? தேவன் அற்புதம். இப்ப ஜெபிச்சாக்க யார் ஜெபிச்சாலும் கிரியை நடக்கிறது யாருக்கு தெரியுது? சீசர்களுக்கு தெரியுது. அப்ப அந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பயங்கரமான நெருக்கடி, பயங்கரமான போராட்டம். என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? இந்த படகு மூழ்குதுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு உடனே எழுப்பினீங்க இல்ல. ஆனா அங்க என்ன செய்யல? சாயங்காலம் இருந்து விடியற் காலம் வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யவே இல்லை? கூப்பிடவே இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள், பட் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் நான் சொல்றேன், சரியா? அப்ப கூப்பிடவே இல்லை தேவன் இல்லை. ஆனா தேவனை கூப்பிடாமலேயே இங்க பார்க்குற படகே மூழ்க போது அவரும் சேர்த்து தண்ணிக்குள்ள போறாரு.
மத்திய 8 அவரும் சேர்ந்து என்ன செய்ய போறாரு, தண்ணிக்குள்ள போறாரு. ஆனா அமைதியா இருக்கிறார். என்ன செய்யறாரு, அமைதியா இருக்கிறார் இல்லையா. ஆனா மத்திய 14 பார்த்தீங்கன்னா அவர் கூடவே இல்லை, அவன் கூடவே இல்லை. அப்படின்னா நீங்க அவர் இருக்கும் போது அவரும் சேர்ந்து பாதிக்கப்படும் போது கூட அவங்க கேட்காமலே கத்தவங்களுக்கு என்ன செய்ய விரும்பல, உதவி செய்ய விரும்பல, உதவி செய்ய விரும்பல. ஆனா மத்திய 14 அவங்க கேட்கவே இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மத்திய 8 அவருக்கும் சேர்ந்துதான் பிரச்சனை. சீசர்கள் பட்டகம் முழுக்க யார் மட்டும் போக போறது இல்லை, சீசர்கள் மட்டும் சாவ போறதில்ல, இயேசுதான் சேர்ந்து சாவ போறார் இல்லையா. அந்த தேவன் அப்பா ஆனவர் இப்ப அவர் யாரு, மனுஷகுமாரன் தான் வந்திருக்கிறார் இல்லையா. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், படகு முடிச்சுன்னா அவர் தான் சேர்ந்து பாதிக்கப்பட போறார். அவரே சேர்ந்து பாதிக்கப்படுகிற எல்லைக்குள்ள இருக்கும் போது சீசர்கள் கேட்காம என்ன செய்யவே இல்லை, அவங்களுக்கு உதவி செய்ய விரும்பணும். ஆனா மத்திய 14 கேட்கவே இல்லை, அவங்க கேட்கவே இல்லை. நிறைய வித்தியாசம் அது ஒரு கதை புரியும். அப்ப கேட்கவே இல்லை, கேட்காமலேயே கதை என்ன செய்ய விரும்புறாருன்னா தேவன் அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரார், உதவி செய்ய வரார், உதவி செஞ்சுட்டாரு. உதவி என்ன செய்தாரு, உதவி செஞ்சுட்டார் இல்லையா. கடையேறாரு, படகு அக்கறை பண்ண செஞ்சு காட்டுற கடலும் அமர்ந்துடுச்சு இல்லையா. 14 திருப்புங்க, 14 திருப்புங்க. 32 அவர்கள் படவில் ஏறின உடனே அமர்ந்தது வந்து சொல்லி பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனேச நாட்டுக்கு சேர்ந்துட்டாங்க இல்லையா. இப்ப அவன் கேட்கவே இல்லை, இவ்வளோ பிரச்சனை வருது, அவன் நானும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவரும் தெரிஞ்சு போட அவன் என்ன செய்யவே இல்லை. ஒண்ணு அவரிடம் முதல்ல ஆண்டவரே புதிய விஷயம் கேட்டிருக்கலாம், கேட்கல. கடவுள் நடந்து வர்றாரு, அப்பவும் என்ன செய்யல. பேதுரு என்ன சொன்னாரு, நீரே நடந்து வரணும்னு சொன்னாரே தவிர இந்த காத்து அவனுக்கு என்ன செய்யல, சொல்லல. காத்து அடிச்சுதான் இருக்குது இல்லையா. பேசுந்த படகுல ஏறின வரைக்கும் காத்து என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. இவ்வளவு நேரம் இருக்கிறாங்க. ஆனால் சீசன் என்ன செய்யவே இல்லை, ஒரு வார்த்தை கூட எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காற்றை அடக்குங்க, எனக்கு கரை சேர்த்துங்க, இல்லை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. இவங்க கேட்காமலேயே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா உதவி செய்ய விரும்புகிறார். அந்த உதவி தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்ய விரும்புகிறார். என்ன உதவி, ஒரு அனுபவம். என்ன அனுபவம், நீ கேட்ட பிறகுதான் நீ போய் எழுப்பணும், நீ போய் எழுப்பி அவர் கடிந்து கொண்டுதான் அற்புதம் செஞ்சார். மத்திய 8 நினைச்சா சாதாரண என்ன செஞ்சிடல, ஓ அப்படி காத்து அடிக்கிற ஓகே இறையாது அப்படின்னு சொல்லல இல்லையா. எழுந்து திரும்பி பார்த்தா அற்ப விசுவாசம், ஏன் பயப்படுற அப்படியே திட்டிட்டு தான் என்ன செஞ்சாரு, ஒரு அற்புதம் செஞ்சார், ஒரு அதிசயத்தை செஞ்சார். ஆனா மத்திய 14 இவ்வளோ போராடி இருக்கிறாங்க, ஒரு திட்டுமே திட்டல, ஒரு பேச்சுமே பேசல, ஒண்ணும் அவங்க கேட்கவே கடைசி என்ன செய்யவே இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க கேட்கவே இல்லை. ஆனா மத்திய 14 முதல் பகுதி என்ன, ஜனங்கள்லாம் வந்தாங்க, அவர் விருப்பத்தை தெரியப்படுத்தினாங்க, அவனுக்கு தான் அற்புதம் செய்யறாரு. ஆனா அதே அதிகாரத்துல பயங்கர போராட்டமா இருக்கிறாங்க, பயங்கர நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனா கேட்காத போதும் கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அவர்களுக்கு தேவன் உதவி செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்கு அவங்க கேட்காமலே வந்து என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு ஒரு மகாபெரிய அற்புதம் செஞ்சு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யறார். ஜனங்கள் எல்லாரும் சீசர் அவரிடத்தில் வந்து நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் என்று அவர் என்ன செஞ்சாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயத்தை, ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை நீ கேட்காமலே உனக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதான் நீ காலையில் சொல்றது, நீ கேட்காமலேயே நீ ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை இல்ல அதிசயத்தை உனக்கு செய்ய விரும்புகிறோம். நாம் கேட்காமலேயே ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறான், இன்னைக்கு நமக்கு செய்ய. நீ கேட்காமலேயே, நீ கேட்கவே இல்லை, பட் நீ கேட்காமலேயே நீ ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை இந்த கால வேளையில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அப்ப அப்படிப்பட்ட அற்புதத்தை யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், அதான் முக்கியம். நான் கேட்காமலே எனக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். நான் கேட்காமலே ஆண்டவர் எனக்கு அற்புதம், நான் கேட்டு போராடி அவர் என்ன திட்டி ஏசி பேசி அதுக்கப்புறம் தான் எங்கேயோ தொலைஞ்சு போ அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு கொடுக்க கூடாது. மாறாக என்ன, நான் கேட்கவே மாட்டேன், அவராகவே வந்து என்ன செய்யணும், என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். அந்த கிரியை எப்படிப்பட்டதா இருக்கணும், சரி ஏதோ பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. பட் நான் ஆச்சரியப்படத்தக்கத அளவுக்கான ஒரு பெரிய அற்புதத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நாம் கேட்காமலேயே நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். நாம் கேட்காமலேயே நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த மத்திய 14 2 பேருக்கு என்ன
வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு யாராய் இன்னைக்கு நம்ம வாழணும்? ஒரு சராசரி ஜனங்களாய் நம்ம வாழாம ஒரு சீசர்களாய் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டோம்னா, சராசரி ஜனங்களாய் நாம் வாழாம சீசர்களாய் வாழ்ந்தோம்னா, நாம் கேட்காமலேயே நாம் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறோம். இது யாருக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, சீசர்களுக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார். யாருக்கு செய்ய விரும்புகிறார்? சீசர்களுக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார். ரெண்டு வித்தியாசத்தை காட்டுறேன். ரெண்டு பேரும் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஸோ ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்களாக இருப்பீங்கன்னா, ஒன்று வாழ்க்கையில தெரியப்படுத்தணும், இல்ல வாயில தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினாதான் தேவன் என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில அற்புதமா செய்ய முடியும். அந்த அற்புதம் எப்படி இருக்கும்? அவசியமா இருக்கும், இல்லையா? ரெண்டாவது என்ன? நீ சீசர்களா நீ வாழ்ந்துட்டனா, சீசர்களா நீ வாழ்ந்துட்டனா, நீ கேட்காமலேயே நீ ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிற. இன்னைக்கு சராசரி ஜனங்களா, ஒரு தேவ ஜனங்களாய் மட்டும் நான் வாழ்ந்தேன்னா, தேவ ஜனங்களாய் மட்டும் நான் வாழ்ந்தேன்னா, என் விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினாதான் தேவன் என்ன செய்ய முடியும்? எனக்கு தேவன் கிரியை செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். மாறாக என்ன? ஒரு சீசனான வாழ்ந்துட்டேன்னா, என்னை கேட்காமலேயே நான் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை எனக்கு தேவன் செய்ய முடியும். அப்ப சராசரி ஜனங்களுக்கும் இந்த சீசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சராசரி ஜனங்களுக்கும் இந்த சீசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தேவன் என்ன விரும்புகிறார்? நீ சாதாரண ஒரு ஜனங்களா வாழ்ந்துடக்கூடாது, என்னை அறிந்த ஒரு ஜனங்களா வாழ்ந்துடக்கூடாது, என்னை அறியாத ஜனங்களாகவும் வாழ்ந்துடக்கூடாது, என்னை அறிந்த ஜனங்களாகவும் வாழ்ந்துடக்கூடாது. மாறகண்ண இதை ரெண்டையும் தாண்டி ஒரு சீசனாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காலையில் தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஒன்னவரை அறியாத ஜனங்களாகவும் நீ வாழ்ந்துடக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவர் அறிந்த ஒரு சராசரி ஜனங்களாகவும் நீ வாழ்ந்துடக்கூடாது. இதை ரெண்டையும் தாண்டி ஒரு சீசனாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா, நாம் கேட்காமலேயே நம்ம ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை இன்னைக்கு காலையில கர்த்தர் செய்ய விரும்புகிறோம். அப்ப அந்த சீசனுக்கும் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய காரியங்கள் இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 20வது வசனத்தை தொடர்ந்து வாசனம் வரலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், நீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள், தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் ஏறி தமக்கு முன்னே போகும்படி. இதான் வித்தியாசம். இப்ப ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, சராசரி வந்தாங்க, வாழ முடிச்சு ஓகே போயிட்டு வாங்கினாக்க கிளம்பிட்டாங்க. ஜனங்க வந்தாங்க, அவன் தேவைக்காக வந்தாங்க, அவன் தேவைகள் பூர்த்தி ஆனது. உடனே சரிப்பா கிளம்புறேன், ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான், இல்லையா? ஆனா சீசர்களை தேவன் அனுப்புகைன்னு சொல்லல, சீசர்களை அக்கறைக்கு போகும்படி படவேறும்படி துரிதப்படுத்துகிறார் அப்படின்னு, இல்லையா? அப்படின்னா அப்புறம் சீசனுக்கும் ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்? சீசனுக்கு வேலை முடிஞ்சா போதும், நம்ம கிளம்பிடலாம். ஆனா சீசன் என்பவன் யாருன்னா, அவரை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. சீசனுக்கு நிறைய அடையாளம். இன்னைக்கு சொல்ல ஒரு அடையாளம் என்ன? தேவ சமூகத்தை விட்டு போவதற்கான விருப்பங்கள். சரி வந்தோம், வேலை முடிஞ்சு, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா, நான் ஒரு சராசரி ஜனங்கள் தான். வந்தாங்க, அற்புதம் நடந்துச்சு, சாப்பிட்டாங்க, சரி ஓகே கிளம்புறீங்களாப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா சீசன் என்ன செய்யல? ஜனங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில், சாப்பிட்டீங்களா? ஓகே நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தி ஆட்டீங்களா? ஓகே போயிட்டு வரீங்களா? அப்படின்னு என்ன செய்யறான்? ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டான், இல்லையா? அந்த ஜனங்களுக்கு அப்ப என்ன விருப்பம் இல்லை? இவரோ அங்கு இருக்க வேண்டியவரோடு இருக்க வேண்டியவரோடு என்ன இல்லைன்னா விருப்பங்கள் இல்லை. ரெண்டு வார்த்தை முன்னாடி சொல்றது தொடர்ந்து சொல்ல, அதை அப்படி கண்டினியூ பண்ணுறோம், இல்லையா? இருக்க வேண்டியவரோடு கூட இருப்பதற்கு அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அப்படின்னா அவங்க சாதாரணமான ஒண்ணு, தேவனை அறியாத ஜனங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த ஜனங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, தேவனை அறியாதவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இல்லையா?
இப்ப கப்பர்நகூமுக்கு வந்த நான் மற்ற இடத்துல சொன்னேன், நூற்றுக்கு அதிபதி வந்தார். இவர் யாரு? தேவனை அறியாதவர் இல்லையா? தேவனுக்கு சம்மந்தமா கிடையாது. ஒன்னு தெரியும், ஏசு அற்புதம் செய்யறான்னு தெரியும். ஐயா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, ஓகே அற்புதம் செய்யறேன். அந்த அற்புதம் பட்டு போனார் பத்தியா, அதோட சரி. திரும்ப எங்க போனார்னு அதோட அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் என்ன செய்யுது, அவரை பத்தி சொல்லுது. இவரும் லூக்காவும் ஒரு இடம் சொல்ற, ரெண்டு பேரும் ஒரே சேம் சம்பவம், ஒரே மட்டும் தான் சொல்றாங்க இல்லையா? மத்தேயும் லூக்காவும் ஒரே ஒரு இடம் தான் சொல்றாங்க. மத்தேயு 8லயும் லூக்கா 7லயும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் யார் வருவாரு, நூற்றுக்கு அதிபதி வருவாரு. அதுக்கு பிறகு அவர் எங்க போனார்னு தெரியாது. என்ன பிரச்சனை, வந்தாரு, அற்புதம் வச்சாரு, போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அவரோட கூட அவருக்கு என்ன இல்லை, இப்போ இவ்வளோ அற்புதம் செய்யறவர்ல கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், இருக்கலாமே. இவரோட கூட நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாமே. இவரோட என்ன செய்யலாம், கொஞ்ச நாள் நம்ம இருக்கலாமே, இல்லை கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், இருக்கலாமே. சரிப்பா நம்ம போயிட்டோம், வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம், இங்கே இருக்கலாமே, அவரோட கூட இருக்கலாமே, அவரோட கூட இருக்கலாமே. அவரோட கூட இருக்கலாமேன்ற எண்ணம் யாருக்கு வராதுன்னா, ஒன்று ஆண்டவரை பற்றி அறியாதவனுக்கு வராது, ஆண்டவரை அறிஞ்சவனுக்கு வராது. இந்த கேட்டகரி எந்த கேட்டகரி, சராசரியான ஒரு ஜனங்கள் அவ்வளவுதான். அது எந்த ஜனங்கள், அறிஞ்ச ஜனமா அப்படிதான் இருக்குது, அறியாத ஜனமா அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்ப அறியாத ஜனத்துக்கு அற்புதம் செய்யறானா, அற்புதம் செய்ய மாட்டாரா? அறியாத ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. அறிவுக்கு அற்புதம் செய்ய மாட்டாருன்னா செய்வார் இல்லையா? மத்தேயு வந்து சராசரி ஜனங்களை போல எழுதுறாரு. ஆனா மார்க்கு இவங்க மேய்ப்பினால ஆடுகளை போல பார்க்கிறேன்னு சொல்லி எழுதுவார் 4ஆம் அதிகாரத்தில். மார்க்கு எழுதுவார், இவங்களை மெய்ப்பெண்ணாத ஆடுகளை போல என்ன செய்யற, இவங்களை பார்க்கிறேன், இவங்களுக்கு மெய்ப்பெண் இல்லப்பா அப்படின்னு பார்க்கிறா. அப்ப இவங்க யாரு, இந்த மத்தேயு 14 மார்க் எழுதும் எப்படி எழுதுவாரு, மார்க் இருப்பாங்களே, மார்க் 6ஆம் அதிகாரமா பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க 34 பாருங்க, மத்தேயு 6:34. கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, அப்ப ஜனங்க யாரு, இந்த ஜனங்கையான ஜனங்கள் அநேக ஜனங்களை கண்டுன்றார் இல்லையா? இவங்க மேய்ப்பெண்ணாத ஆடுகளா, மேய்ப்பெண்ணாத ஆடுகள், மேய்ப்பெண்ணாத இருந்தபடியா மனதுருகி பிரசங்கம் பண்ணல, உபதேசம் பண்றார். பிரசங்கம் பண்ணல, உபதேசம் பண்ணார் இல்லையா? என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல, என்ன செய்யறாரு, உபதேசம் பண்ணார். அப்படித்தானே, உபதேசம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்திருக்கிறது என்று இங்கே என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றார். அங்கே என்ன பண்றாரு, உபதேசம் பண்றார். பிரசங்கம் யாருக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு. உபதேசம் யாருக்கு, தேவனை அறிஞ்சவங்களுக்கு. பிரசங்கம் என்ன, இயேசுவை பற்றி சொல்லுவது பிரசங்கம். உபதேசம் என்ன, இயேசுவை போல மாறுவதற்கு சொல்லுவது உபதேசம். இப்ப இயேசு மார்க்ல என்ன சொல்றாரு, பிரசங்கம் பண்ணல, என்ன செய்யறாரு, உபதேசம் பண்றார் இல்லையா? இந்த மத்தேயு 14 மார்க் 6 சேம் ஒரே சம்பவம். மத்தேயு 14 மார்க் 6 ஒரே சம்பவம். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க. வந்து கண்டு இருந்தபடியா மனதுருகி, ஆனா மத்தேயு சொல்றாரு மனதுருகி அற்புதம் செஞ்சன்னு சொன்னார், அநேக வியாதிகளை சுகமாக்கணும் சொல்றாரு. ஆனா மார்க் என்ன சொல்றாரு, சும்மா சுகமாக்கலப்பா, அவனுக்கு என்ன செஞ்சாரு, அநேக காரியங்களை குறித்து உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவனுக்கு சுகமாக்குறாரு, சாப்பாடு போடுறாரு, ஓகே போயிட்டு அவங்க கல்யாணம் அனுப்புறாரு. இது சேம் சம்பவம் நடக்கிறது. அப்படின்னா இப்போ தேவன் என்ன இவங்க எல்லாம் யாரு, தேவனை அறிந்தவர்கள். அதான் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் உபதேசம் பண்றார். 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நூற்றுக்கு அதிபதி யாரு, தேவனை அறியாத ஜனம் இல்லையா? இங்க வந்திருக்க ஜனங்க யாரு, தேவனை அறிஞ்ச ஜனம் இல்லையா? இந்த 2 கூட்டத்தை போல நீ வாழ்ந்துட்டா, நீ கேட்டாலும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், நான் ஒரு ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் நீ கேட்டாலும் என்ன செய்யணும், நான் உன் கால்களை கிரிய செய்யணும். ஆனா இதை 2ஐயும் தாண்டி சீசனா நீ வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோயே, 100க்கு அதிபதி கேட்டதை கதை செஞ்ச கிரிய செஞ்ச இல்லையா? லூக்கா சொன்ன சர்ச்செல்லாம் கட்டி கொடுக்குறான், நீ என்ன வேணா கட்டி கொடு, ஆனா என்ன விஷயம், நீ வந்து கேட்டானா செய் பண்ற. மார்க்கும் மத்தியிலையும் பார்த்தாக்க ஜனங்க அவரை அறிஞ்ச ஜனங்க
மேய்ப்பாங்க ஆடுகள் பண்ணி இருக்கிறாங்க, அநேக காரணம் செய்யறாரு, அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. இப்ப இவங்களும் என்ன செய்யணும்? ஒன்று வாயிலாவது தெரியப்படுத்தணும், வாழ்க்கையிலாவது என்ன செய்யணும்? தன் தேவைகளை தெரியப்படுத்தினாலும் தேவன் என்ன செய்ய முடியுது? அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுது. ஆனா சீசர்களாய் நீ வாழ்ந்துட்டா உன் வாழ்க்கையில நீ மறைமுகமாகவோ நேரடியாகவோ வாழ்க்கையிலோ வாயிலையோ உன் தேவைகளையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நீ தேவனுக்கு தெரியப்படுத்தாமலேயே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? உனக்கு தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார், அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார். ஆனதுக்கு யாரா இருக்கணும்? சீசர்களா நீ இருக்கணும். அப்ப சராசரி ஜனங்க எப்படி இருப்பாங்க? 150 வந்தாரு, அற்புதம் பற்றாரு, ஓகே பாய் சார், குட் மார்னிங், தேங்க்யூ, கத்தவனை ஆஸ்வதிப்பா அப்படின்னு போயிட்டான் இல்லையா? ஜனங்க வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, வியாதி போச்சு, அற்புதம் செஞ்சாரு, சரிப்பா போயிட்டு வரீங்களா? ஓகே ஆண்டவரே அப்படின்னு கிளம்பிட்டாங்க இல்லையா? ஆனா சீசர்கள் யாரு? இவங்களை கிளம்ப மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் போக மாட்டேங்கிறான். கிளம்புமா டைம் ஆச்சு அப்படி இருக்கிறான், அவன் போக மாட்டேன்னு சொல்லல, என்ன செய்யல? அந்த அவரை விட்டு போறதுக்கு அவருக்கு என்ன இல்லைன்னா மனசே இல்லை. இவன் தான் சீசன். இது ஒரு அடையாளம் இல்ல, சீசனுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அவரை விட்டு போறதுக்கு என்ன இருக்காதுன்னா மனசு இருக்காது. அவரை விட்டுட்டு போறதுக்கு என்ன துரிதப்படுத்துறாரு, சீக்கிரம் சீக்கிரம். அவன் என்ன செய்யறாங்க? அப்படியே பொறுமையா, சரி அவனுக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் எப்படியெல்லாம் கால தாழ்த்த முடியுமோ, காலதாமதம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க காலதாமதம் பண்றாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு? இயேசு சீசர்களை அக்கறை படபெறும்படி துரிதப்படுத்துகிறார். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அசைய மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் விட்டு போறவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்ல. அந்த சீசனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவன் நெருக்கடியில அவன் கேட்காமலேயே அவன் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஜனங்களுக்கும் அற்புதம் செஞ்சாரு, சீசனுக்கும் அற்புதம் செய்யறாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இவன் கேட்கணும், இவன் பிரயாசம் எடுக்கணும், இவன் தேடி ஓடி வரணும், அப்பதான் என்ன செய்ய முடியுது? கிரியை செய்ய முடியுது. ஆனா அவன் தேடி வரல. இவனா ஜனங்க கால்நடையா நடந்து வந்தாங்க, அவங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. அப்ப செய்கையை பார்க்கிறாரு, எல்லாம் பார்க்கிறாரு. அதை பார்த்து என்ன செய்யறாரு? சரி அப்படின்னு அனுப்பி செஞ்சு அனுப்புறாரு. ஆனா சீசருக்கு வரவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஒரு பேச்சு பேசல. ஆனா தேவன் அவனுக்கு என்ன செய்யறான்? அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறான். ஏன் அப்படின்னா அவன் வாயில சீசன் சொல்லிக்கிறவன் இல்லை, வாழ்க்கையில சீசனாக காட்டுகிறான். இன்னைக்கு வாயில நம்ம சீசன் சொல்லிக்கிறோமா, இல்ல வாழ்க்கை நம்ம சீசர்களாக காட்டுகிறோம்? வாயில சீசர்கள் நாங்க இயேசுவின் சீசன் சொல்லிக்கிறது ஒரு கூட்டம். ஆனா மறுகூட்டம் என்ன? வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவின் சீசர்கள் என்று வாழ்க்கையில காட்டுகிறது மற்றொரு கூட்டம். இன்னைக்கு தேவன்ன்றது பிரியக்கூடாத நபரை பிரிவதற்கு விருப்பங்கள் இருக்கா? விருப்பங்கள் இல்லாம இருக்கா? ஜனங்க ஓகே போயிட்டாங்கன்னா போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு பேர் இல்லை, ஒரு ஆள் கூட நிக்கல, மொத்த பேரை கிளம்பிட்டாங்க. சின்ன ஆளு பெரிய ஆள் ஆக மொத்த பேர் கிளம்பிட்டாங்க. ஆனா 12 பேர் என்ன செய்வாங்கன்னா அவர் விட்டு போறவங்களுக்கு என்னவே இல்லை, மனசே இல்லை. ஸோ யாரை விட்டு பிரியக்கூட அவன்கிட்ட பிரிவதற்கு மனதில்லாத அப்படியே இருக்கலாமே, அங்கே இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்ற விருப்பம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்குமானா நாம் யாராக வாழ்கிறோம்? சீசர்களாக வாழ்கிறோம். அந்த சீசர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவங்க ஆபத்துல, நெருக்கத்துல, கஷ்டத்துல அவங்க கேட்காமலேயே அவங்க ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அவ கேட்டு செய்யறது ஒரு கூட்டம், கேட்காம செய்யறது ஒரு கூட்டம். இன்னைக்கு கேட்டு செய்ய நிலைமையில் இருக்கிறோமா, கேட்காதே செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா என்பதை நம்ம தான் பார்க்கணும். கண்ணுமடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா? சிலுவை சுமந்தா மமாரும் தெரிந்து கொள் மனமே, சீடன வந்தானே, சீடன வந்தானே, சிலுவை சுமந்தா சுவாபமாரும் தெரிந்து கொள் மனமே, சீடன வந்தானே, சீடன வந்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே.
தேவன் ஒரு சராசரி ஜனங்களா நாம் இருக்கக்கூடாது, ஒரு சீசர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சீசனுக்கு நிறைய சுபாவம். அது ஒண்ணு என்ன, தேவ சமூகத்தை விட்டு தேவனை விட்டு பிரிவதற்கு மனதில்லாத சீசன். தேவன் இருக்கிற இடம், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய இருக்கணும்னா சொல்லிட்டு கடந்த வாரங்களுக்கு முன்னாடி வாரமா பார்த்துட்டு வந்தோம். எனக்கு அதையே கற்று விரும்பலாம். அவர் சீசனா இருந்தான்னா இருக்க வேண்டிய இடத்தை விட்டு எனக்கு விலகிறதுக்கு மனசே இருக்காது. அந்த இடத்தை விட்டு போகணும், அவர்களை விட்டு போகணும்ன்ற எண்ணமே இருக்காது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் போக வேண்டியது இருக்குமே ஒழிய மனப்பூர்வமா அந்த இடத்தை விட்டோம், அவர்களை விட்டோம் அவன் போகவே முடியாது. அது போக மனசே இருக்காது. அவன் தான் சீசனுக்கான ஒரு அடையாளம். இன்னைக்கு இந்த அடையாளம் நமக்கு இருக்கான்னு பாருங்க. யாரை விட்டு பிரியக்கூடாதோ, எந்த இடத்தை விட்டு பிரியக்கூடாதோ அந்த இடத்தை பிரிவதற்கு மனசே இல்லாம அதான் பேதுரு சொன்னா, நம்ம இங்கே இருந்துடலாமே, இது நல்லா இருக்குது, நம்ம இங்கே இருக்கலாமே, இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு பேதுரு ஆண்டவர் ஏசப்பாட்ட 10:17 சொல்லுவார். நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, இங்க விட்டு போறதுக்கு நன்னா இல்லை, எனக்கு மனசே சரியா இல்லை, நான் இங்கே இருக்கிறேன். அவன் தான் சீசன். சீசனை காட்டுறது ஒரு பகுதி, சீசனை வாழ்வது மற்றொரு பகுதி. நீ சீசனை காட்டுறது நிறைய கூட்டம் உண்டு, ஆனா சீசனை வாழ்வதற்கு கூட்டங்கள் கம்மி. இன்னைக்கு சீசனை காட்டாம சீசனை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இவளை கடந்த நாட்கள்ல நாங்க சீசர்களா காட்டணும், ஆனா சீசர்களா வாழணும். எங்க விட்டு பிரியக்கூடாதுன்னு பிரிவதற்கு மனசில்லாம இல்லை. நிர்பந்தத்தின் அடிப்படையில, சூழலின் அடிப்படையில தான் நாங்க போக வேண்டியது இருக்குது. அந்த சூழல் மட்டும் இல்லைன்னா, இந்த நிர்பந்தம் மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா இருக்கிறோமே, இவங்களோடையே நம்ம இருக்கிறோமே, அந்த விருப்பம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானா நம்ம ஒரு சீசர்கள். அந்த சீசர்களுக்கு தான் அவன் கேட்காமலே ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை செய்ய விருப்பலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை எங்களுக்கு செய்யப்பான்னு உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க மகிழ்வுள்ள கூட இருக்கட்டும். இந்த காலையில் கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை இந்த காலையில கர்த்தர் செய்யப்பான்னு சொல்லி மனப்புறம் வார்த்தைகளை ஆஸ்வதிக்கிறப்போம். கர்த்தர் செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுறோம். ஒப்பு கொடுக்க காத்துக்கொள்ளுங்க. நான் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பும், ஆளுகையும், ஆசீர்வாதமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவ திரும்ப தாங்கி இருக்கட்டும், ஆளுகை செய்ய ஆசீர்வதிச்சு நடத்துங்க. உங்க பாதுகாப்பின் கூட இருக்கட்டும், திரும்ப சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வகாரியங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.